மீனம் பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி கிரகநிலை பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு வா ரணருண ரோகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் உள்ளன. பலன்கள். இந்த வாரம் பொது வாழ்க்கையில் புகழ் பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு அனைத்து நேரத்திலும் உதவி செய்வீர்கள். வீண் செலவுகள் குறையும். பணவரத்து அதிகரிக்கும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும். அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டியிருக்கும். சொத்துக்களை வாங்கும்போதும் விற்கும்போதும் கவனமாக இருப்பது நல்லது. இடமாற்றம் உண்டாகலாம். ஆடை ஆபரணம் சேரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். வீடு மனை சம்பந்தமான இனங்களில் அனைத்து விதமான முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த வாரம் நன்மை தீமை கலந்த பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்திலிருந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும். உற்றார் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதால் கடன்களை தவிர்க்கலாம். உத்திரட்டாதி. இந்த வாரம் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டால் சில தடைகளுக்கு பின் கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை கடனாக கொடுப்பதை தவிர்த்து சிந்தித்து செயல்பட்டால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். ரேவதி. இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைத்தாலும் வேலை பழுவை குறைத்துக் கொள்ள இயலாது. உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவுகள் சுமாராகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை ஏற்படும். பரிகாரம். நவக்கிரகத்தை தீபம் ஏற்றி வணங்கி வருவது குழப்பத்தை போக்கும். செல்வம் செல்வாக்கு உயரச் செய்யும். தடை தாமதம் நீங்கும்.